ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் டிஎஸ் விஷன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பெண்களுக்கான உரிமை திட்டம் மாதிரி பெண்களுக்கான புதுமை திட்டம் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டிருக்குது. அந்த திட்டத்தின் மூலம் யார் யார் பயனடைய போகிறாங்கன்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புதுமை பெண் திட்டம் பார்த்திங்கன்னா, மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு கல்வி உறுதி திட்டமாக சொல்கிறாங்க. அதாவது சமூக நீதி, சமத்துவம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பொருளாதாரத்தை கல்வி கற்ற பெண்களால் மட்டுமே உருவாக்கிட இயலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை முன்மொழியதாக சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த மாணவியர் பொருளாதார சிக்கலின் காரணமாக 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் கல்வியை தொடர முடியாமல் போகுது. அதனால் அவங்களோட கல்வி தடைபடாமல் இருக்க உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறதா தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் ரூபாய் 1000 மாதந்தோறும் வழங்கிடும் திட்டமாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இத்திட்டத்தின் மூலம் பயனடைய தேவையான தகுதி விவரங்களை பார்க்கலாம். அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளாக இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அரசு பள்ளிகள்ன்றது எதுனா பஞ்சாயத்து யூனியன் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள், ஆதி திராவிடர் நலப்பள்ளிகள், நகராட்சி பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், பழங்குடியினர் நலப்பள்ளிகள், கள்ளர் சீர் மரபின பள்ளிகள், பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலப்பள்ளிகள், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள், சமூக பாதுகாப்புத்துறை பள்ளிகள் போன்றவற்றில் பயிலும் மாணவிகளுக்கு இத்திட்டம் பயனடைய இயலும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ், அதாவது ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் மூலமாக 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழக தனியார் பள்ளியில் பயின்ற மாணவியரும் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்றால் இத்திட்டம் மூலம் பயனடையலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் கலை, அறிவியல், தொழில்முறை படிப்புகள், துணை மருத்துவம், டிப்ளமோ, ஐடிஐ, இளநிலை மற்றும் முதுநிலை இணைந்த படிப்புகள் ஆகியவற்றில் மேற்படிப்பை தொடர விரும்பும் மாணவர்களுக்கும் இத்திட்டம் பயனடைய உதவும்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாணவியர் இருந்தால் இத்திட்டத்தின் கீழ் உதவித்தொகையும் பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வீட்டில் ஒரு குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தைக்கு மேலே இருந்தாலும் இந்த திட்டம் அவங்க 3 பேருக்குமே உதவும்னு சொல்லியிருக்காங்க. தனித்தனியாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கல்லூரியில் சென்று பயிலும் மாணவர்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அஞ்சல் வழி கல்வி அல்லது அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்களில் படிப்பவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணுங்கள், அஞ்சல் வழி கல்வி அல்லது அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்கள் படிப்பவர்களுக்கு இத்திட்டம் பயனளிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. வேறு திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெறும் மாணவியரும் கூடுதலாக இத்திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெற இயலும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேறு ஏதாவது திட்டத்தின் கீழ் இந்த மாணவர்கள் நிதி உதவி பெற்றிருந்தாலும் இந்த திட்டம் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உயர்கல்வியில் சேர்ந்த மாணவியரும் மீதம் இருக்கும் ஆண்டுகளுக்கான படிப்புக்கு இந்த உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ சேர்ந்து படிச்சுட்ருக்கீங்கன்னா மீதம் இருக்கும் ஆண்டுக்கும் இதை விண்ணப்பிக்கலாம், இந்த திட்டத்தை பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறாங்க. இத்திட்டத்திற்கான புதிய மறுசீரமைக்கப்பட்ட வலைதளமும் கொடுத்துருக்காங்க. அதாவது pudumaipen.tn.gov.in இந்த திட்டத்தில் இந்த இணையதளத்தில் போய் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் தங்கள் உயர்கல்வி பயிலும் கல்லூரியின் ஒருங்கமைப்பாளரை கொண்டு இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காலேஜின் மூலமாக இத்திட்டத்துக்கு பதிவு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவலெல்லாம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் விண்ணப்பிக்கிற வீடியோஸும் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.